காற்சிலம்பை ஏந்தி மதுரையில் நியாயம் கேட்ட கன்னிகை போல் உரிமைச் சான்றிதழை கொண்டு நீதி பெற்றுள்ளார் கும்பகோணம் தவழும் மாற்றுத் திறனாளியான ராஜேஸ்வரி அவர்கள். இதற்கு 8 மாத காலம் போராடி நீதியை மீட்ட கும்பகோணம் மனுநீதிச் சோழன் திரு சக்திவேல் முருகன் அவர்கள் இதற்கு பெரும் துணை புரிந்துள்ளார். அதேபோல் இதற்கு அஸ்திவாரமாக சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் தலைவராக கொண்ட தஞ்சை மாவட்ட தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் இயக்கம் அஸ்திவாரமாகவும் உறுதுணையாகவும் இருந்துள்ளது. இந்த வழக்கும் தீர்ப்பும் பற்றி பார்ப்போம். ஒரு வழக்கும் ஒரு தீர்ப்பும். வழக்கு எண் CC 67/2023. இந்த வழக்கும் தீர்ப்பும் நடந்தது தஞ்சை மாவட்டம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில்தான். இதன் இறுதி தீர்ப்பை நீதியரசர் திரு மோகன்தாஸ் மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தலைமையிலான ஆணையம் வழங்கியுள்ளது. அதாவது 2024 மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கை தொடர்ந்தவர் கும்பகோணத்தை சேர்ந்த நெஞ்சுறுதி மிக்க தவழும் மாற்றுத்திறனாளியான படித்து பட்டம் பெற்ற தவழும் மாற்றுத்திறனாளியான ராஜேஸ்வரி அவர்கள். TN 68 நம்பர் 9200 எண் கொண்ட பேருந்தில் பணி எண் 13 CR 247 கொண்ட நடத்துனர் அதாவது கண்டக்டர் திரு P கண்ணன் மற்றும் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆகியோருக்கு எதிராகவே இந்த வழக்கை ராஜேஸ்வரி தொடுத்துள்ளார். 13/3/2024 அன்று இதன் இறுதி விசாரணையும் தீர்ப்பும் வெளிவந்துள்ளது. இந்த வழக்கை 8 மாத காலம் போராடி நீதியை நிலைநாட்டியுள்ளார் கும்பகோணம் மனுநீதி சோழன் திரு சக்திவேல் முருகன் வழக்கறிஞர் அவர்கள். இதன் இறுதி தீர்ப்பில் 80% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி 18/10/2022 தேதி நடு இரவு சுமார் 2:30 மணிக்கு சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு தனது சகோதரர் சீனிவாசனுடன் சென்றுள்ளார். மாற்றுத்திறனாளியான இவர் தனது சக்கர நாற்காலியை பேருந்தில் ஏற்ற முயன்றுள்ளார். ஆனால் நடத்துனர் இதற்கு மறுத்துள்ளார். மேலும் முறையாக அரசு மருத்துவரின் சான்றிதழை காண்பித்தும் தமிழக அரசு ஆணைப்படி 75% கட்டணத்தை விலக்களிக்காது கூடுதலாக பணம் வசூலித்து உள்ளார். மேலும் பாதுகாவலராக வந்தவர்களுக்கு உரிய சான்றிதழ் இருந்தும் அவருக்கும் கூடுதல் கட்டணத்தை நடத்துனர் வசூலித்தார். எனவே பாதிக்கப்பட்டவர் நியாயம் கிடைக்க வேண்டி இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இருதரப்பு வாதங்களையும் இந்த நுகர்வோர் நீதிமன்றம் விசாரித்தது. அதன்படி பாதிக்கப்பட்டவருக்கு கட்டண தொகை ரூ. 11.50 இரண்டாம் தரப்பினர் வழங்க வேண்டும். மேலும் சேவை குறைபாட்டிற்காக ஏற்பட்ட மன உளைச்சல், அலைச்சல், பொருள் இழப்பீடாக ரூ. 50,000, வழக்கு செலவு தொகையாக ரூ. 10,000 வழங்க வேண்டும் என்று
ஆணையிட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி, நீதிக்காக போராடிய வழக்கறிஞர் திரு சக்திவேல் முருகன், இதற்கு உறுதுணையாக இருந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை சந்தித்து உரையாடினோம். நான் இந்த கேஸ் போட்டதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா, என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் இதுமாரி பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேஸை நான் போட்டது. அதாவது நாங்கள் ஓரளவு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறதுனால இதை பண்ணோம். இன்னும் நிறைய பேர் கிராமப்புறத்துலேருந்து இருக்கிறவங்க எல்லாமே எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருக்காங்க. இந்த கேஸ் வெற்றி பெற்றது அந்த அடிப்படையில் வச்சு அவங்களும் நல்ல விழிப்புணர்வோடு இதுமாரி தவறுகள் நடந்தால் இதுமாதிரி நடக்கக்கூடாது, இதுமாரி நடந்தாலும் இதுமாதிரி கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு முழு தைரியம், ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்து நம்ம உரிமையை நம்ம கண்டிப்பாக அதை நிலைநாட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கேஸை போட்டது. சார், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், எந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக வழக்கறிஞர் இருக்கீங்க? என் பேர் டி திரு சக்திவேல் முருகன். கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக கடந்த 15 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்கேன். வழக்கறிஞர் கிட்டத்தட்ட நான் பலமுறை இந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் இனிமேல் கொண்டு எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் இது போன்று அவலங்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த வழக்குகளை கையெடுத்தேன். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் உயர் திரு நீதியரசர் மோகன்தாஸ் அவர்கள் அளித்த தீர்ப்பு காரணங்களாக நான் வைத்திருக்க இந்த 2 வீலர்லேயே பயணிக்கணும். காலையில் அதுக்குன்னு ஒரு திட்டமிடலை வகுத்து வழக்கானது 8/5/2023 அன்று தாக்கல் செய்யப்பட்டு 13/3/2024 அன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த 8 மாத கால சட்ட போராட்டம். ஓகே சார். இப்போ அடுத்த, அதாவது இப்போ கூடுதலாக கொடுக்கல அவங்க, இப்போ கொடுக்கலன்னா என்ன நடவடிக்கை நம்ம சட்ட ரீதியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு? சட்ட ரீதியாக அடுத்ததாக அந்த உத்தரவின் மீது உத்தரவை நிறைவேற்றுவதற்காக அந்த நிறைவேற்றல் மனு ஒன்று தாக்கல் செய்யலான் இருக்கேன். சார், இப்போ ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அந்த உரிய காலத்திற்குள் அதை சம்பந்தப்பட்ட துறை நிறைவேற்றலாம், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், அதற்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் ஜட்ஜி கொடுப்பாங்க? எந்த நபருக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டதோ அந்த நபருக்கு சொந்தமான சொத்துக்களை ஜப்தி செய்து புகார்தாரருக்கு சேர வேண்டிய இழப்பீடுகளை சரி செய்துக்கலாம். அது அசையா சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டாவது, அந்த நபருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிச்சும் நிறைவேற்றலாம். சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டவுடன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி எண் தரேன். எனது எண் 99 76 0 8 5 2 2 3. இந்த மாதிரி நான் ஒரு சமூக சேவை இதெல்லாம் செய்கிறதுக்கு தஞ்சை மாவட்ட தகவல் உரிமை சட்ட ஆர்வல இயக்கத்தின் தலைவரும் காவேரி டெல்டா தஞ்சாவூர் மாவட்ட விவசாய சங்க பாதுகாப்பு மாவட்ட செயலாளருமான திரு சுவாமிமலையைச் சேர்ந்த சுந்தர விமல்நாதன் அவர்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தகவல் அறிமை சட்டம் ஒரு பயிற்சி கொடுத்து திருவையாறில் அதை நடத்தினார். அப்போ முதல்ல நான் ஒரு பயிற்சிக்கு போனதில் அவருக்கு எனக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அவரின் பால் நான் ஈர்க்கப்பட்டு ஒரு சமூக சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து நானும் அவருடன் கடந்த 16 ஆண்டுகளாக பயணித்து அவருடன் சமூக சேவையாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகணுன்னு ஒரு 10 நாள் கழித்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எம்டிகிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற அலுவலர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டே வாங்கிட்டு என்ன பண்ணால், நீங்கள் இங்கே எங்கள் டெப்போ இல்லை, இது நான் திருவாரூர் டெப்போ, நீங்கள் அங்கே போய் கேட்டீங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் அதை என்ன பண்ணுறோன்னா, இல்லை இது எம்டி கண்ட்ரோலில் தான் வருது,
அதனால் இதை நீங்கள் இங்கே தான் வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கம்ப்ளைண்ட் நேரடியாக கொண்டு போகிறீங்களா? நேரடியாக கொண்டுட்டு போய் கொடுக்குறோம். யார் யார் போகிறீங்க சார்? நான், ராஜேஸ்வரி, அவங்க பிரதரு, அட்வொகேட்டு எல்லாருமே போகிறோம். அவங்க கொடுக்கும்போது நாங்கள் அசோசியேஷனுங்கிறதுனால இவங்களுக்கு நாங்கள் ஒரு டிசேபிள்டாக எல்லாருமே இருக்கிறதுனால நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்கள் அசோசியேஷன் விமல்நாதன் அவரும் ஒரு டிசேபிள்டு பர்சன், அட்வொகேட் துணைத் தலைவர் அவரும் டிசேபிள்டு பர்சன், நானும் டிசேபிள்டு பர்சனுங்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே இருக்கிற அலுவலர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரெக்கார்டை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. முதல் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. எந்த ஒரு அரசு அலுவலகத்துலேயும் அக்னாலஜ் கொடுத்தா மனு இருக்குது, ரசீது கொடுக்கணும்னு இருக்குது. அதை நாங்கள் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, டெஸ்பேச்சிங் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. இந்த டெஸ்பேச்சிங் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் சீல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை இவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்டி கொடுக்காம டைரெக்டாக திருவாரூருக்கு அனுப்புகிறார். திருவாரூருக்கு அனுப்பி அங்கே போய் ரெக்கார்ட் ஆனோன்னா அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு பதிலே கொடுக்கல. பதில் கொடுக்காமல் இருந்து ஒரு வருட காலம் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோன்னு சொன்னாங்களே தவிர என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எதுவும் சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு வருடம் கழித்து திருப்பி எம்டிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். இதை மாதிரி நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் இது பண்ணல, அதனால் உரிய நடவடிக்கைகள் என்னென்ன நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்கிறோம். பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமூக ஆர்வலர் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அடிப்படையில் நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணமே தவிர வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. இல்லை, அவர்களுக்காக நீங்களே எடுத்து இந்த வழக்கு நடத்தி? ஆமாம். அவேர்னஸ் இல்லாததான் சார் காரணம். இந்த மக்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளி சட்டம் 2016 அரசாங்கம் இது வரைக்கும் முழுமையாக அமுல்படுத்துறதுக்கு எந்த விழிப்புணர்வும் பண்ணலை. அதுதான் காரணம். இது விழிப்புணர்வு இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த கூட்டங்கள் போடும்போது தனிப்பட்ட முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அவசியம் இருக்குன்னு நான் அரசு அலுவலர் இருக்கும் போதில் அவங்க பயிற்சி கொடுத்து இந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காவல்துறையில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு புகார் பண்ணணும்னா நேரடியாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வீட்டுக்கே அந்த புகாரை வாங்கணும்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி காவல் நிலையத்துக்கு போனால் கூட அந்த புகாரை கொடுக்கறதுக்கோ மனு ரசீது கொடுக்குறதோ எந்த காவல் நிலையத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால் முதல்ல அரசு அலுவலர்களுக்கு இந்த விழிப்புணர்வு முதல்ல அரசு ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்தில் விழிப்புணர்வு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் மற்றபடி வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எப்போ எது கேட்டாலும் அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதி அவங்க முழுமையானதாக இல்லைங்கிறதா எங்களுக்கு வருத்தம். ஏன்னா நாங்கள் கேட்டது எங்களுடைய வலிக்கு இது இழப்பீடு சரியானது கிடையாது. இல்லை, என்ன கேட்டீங்க, என்ன கிடைக்கல, என்ன வேண்டும் சார்? நாங்கள் கேட்டது அவர் மேலே உரிய நடத்துனர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். நடத்துனர் மேலேயும் அந்த மேலாண்மை இயக்குனர் மேலேயும் துறை ரீதியான நடவடிக்கை வேணும்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, நாங்கள் 10 லட்ச ரூபா இழப்பீடு கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க கொடுத்தது எந்த வகையிலையும் அது ஒரு சரியான இழப்பீடும் இல்லை, அந்த உத்தரவில் சரியான இதுவும் இல்லை.